தனி ஒரு நபரை வழிபடுதல் அப்படின்ற ஒரு கோட்பாடுடன் செயல்படும் எந்த ஒரு கருத்துகளும் உபதேசங்களும் அது சரியான ஆன்மீக பயணமாக இருக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னாக்க, ஆன்மீகத்தினுடைய உண்மையான நிலை தன்னை உணர்தல் அப்படின்றதுல தான் இருக்க முடியுமே தவிர, வேறு எதுலேயும் அது போய் முடியவே முடியாது. பக்தி மார்க்கத்தில் ஒரு கடவுள் பெயரை சொல்லி அதனுடைய நாம ஜபங்களை ஜபிக்கிறதும், இல்லை யோக மார்க்கத்தில் பல சாதனங்கள் செய்கிறதும், இல்லை ஞான மார்க்கத்தில் சுய விசாரணம் பண்ணுறதும், இவைகள் எல்லாமே எங்கே போய் முடியுது? இந்த நான் யார் அப்படின்ற விசாரத்தில் தான். இந்த ஆத்ம தரிசனம் பெறுவதற்காக தான். இந்த ஆத்மாவை எப்பொழுது நம்மால் உணர முடிகிறதோ அப்போ தான் நாம் இறைவனை உணர முடியும்.